ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காச்சியா குட்டாவோட புது ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோர் 2 ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டேன். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது திடீர்னு கோர் 2ன்னு ஒரு தனியாக ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ ஒரு படமா, இல்லை ஸ்பெஷல் எபிசோடா, இல்லை வந்து அடுத்த சீசனுக்குள்ள ட்ரெய்லர் இப்போமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அப்படி இப்படி நிறைய சந்தேகம் இருக்கும். அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது காச்சியா குட்டால வந்து கோர் 1 கோர் 2 2 இதாக பிரிச்சிருக்காங்கல்ல. இது வந்து வேறு சீசனும் கிடையாது, இல்லை வேறு ஒரு ஸ்பெஷல் எபிசோடோ எதுவுமே கிடையாது. சீசன் 1ஓட அதே எபிசோட்ஸ் தான், அதே மாதிரி கண்டினியூ ஆகும். பட் என்ன கோர் 1 கோர் 2 பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போ நம்ம சக்கமோட்டோ டேஸ் அண்ட் நிறைய அனிமே இந்த டாக்டர் ஸ்டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீசனில் இருக்கிறதே பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து விட்றாங்கல்ல. இந்த நம்ம சக்கமோட்டோ டேஸில் பண்ணாங்க சீசன் 1 பார்ட் 1 சீசன் 1 பார்ட் 2ன்னு. அதே மாதிரி காச்சியா குட்டால இந்த கோருன்ற டேர்மை யூஸ் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் என்ன அப்படின்னா, இப்போ சக்கமோட்டோ டேஸ்லையோ இல்லை டாக்டர் ஸ்டோன்லேயோ சீசனில் இருக்கிற பார்ட் 1 வந்து ரிலீஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதம் இல்லைனா ஒரு 20 நாள் கேப் விட்டு தான் அடுத்த இன்னொரு பார்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காச்சியா குட்டால் அப்படி கிடையாது. நமக்கு வாரம் எப்பவும் போல் சண்டே எபிசோடு வந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் இந்த பார்ட் 1 பார்ட் 2 கோர் 1 கோர் 2லாம் பிரிச்சிருக்காங்க. அது வந்து ஒரே சீசனாகவே ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒன்றும் இல்லை, ஒன்றும் விஷயம்லாம் இல்லை. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது இப்போ கோர் 1 கோர் 2 ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரெவன்யூ அதிகமாக வரும். அதாவது இந்த ப்ளூரே சிடிஸ்லாம் இந்த ஃபேன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்கல்ல, இந்த பிட் ரேட் அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரியான அந்த கேசட்ஸ் விற்கணும்னா, இப்போ கோர் 1 வச்சுக்கோங்களேன், மொதல் 13 எபிசோடு அது தனியாக ஒரு கலெக்ஷனாக விற்பாங்க. அஃபிஷியல் மெர்ச்சன்டீஸ் அந்த கோர் 1ல் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வச்சு விற்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த மாங்காலாம் வந்து கோர் 1 அப்படின்ற கலெக்ஷன்லேயே விற்கும். இப்போ கோர் 2ன்னு வரும்போது திருப்பி கோர் 2 மாங்கா கலெக்ஷன், கோர் 2 ப்ளூரே சிடி கலெக்ஷன், அப்புறம் கோர் 2 அஃபிஷியல் மெர்ச்சன்டீஸ் இப்படி வைக்கும் போது அவங்களுக்கு ரெவன்யூ ரெண்டாக பிரியும். அப்போ வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து முதல்ல கோர் 1ல் இருக்கிறதையும் வாங்குவாங்க, கோர் 2ல் இருக்கிறதையும் வாங்குவாங்கல்ல. இப்போ ரெண்டாக பிரிச்சனால இப்போ வந்து ஒரே சீசனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த மொத்தமாக அந்த சீசனில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூரே சிடிசி, அந்த சீசனில் இருக்கக்கூடிய ஃபுல் மாங்கா கலெக்ஷனு, அந்த அஃபிஷியல் மெர்ச்சன்டீஸ் எல்லாத்தையுமே ஒரே வாட்டி தான் விற்க முடியும். அந்த சீசன் 1 மொத்தமாக ஒரே இதாக தான் விற்க முடியும். அதில் வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வரும், வராதுன்னா நான் சொல்லலை, பட் கம்மியாக வரும். இப்போ இவங்க இந்த கோர் 1 கோர் 2ன்னு பிரிக்கிறனால அந்த அதே ரெவன்யூ 2 மடங்கு அதிகமாகுதுல்ல. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் இந்த கோர் 1 கோர் 2 அப்படின்றத பிரிச்சிருக்காங்க மெயினாக. பட் இன்னொரு ரீசனுமே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த கோர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த 13 எபிசோடு, அதாவது ரூடோ எதுக்கு வந்தான், ஐ மீன் எப்படி இந்த கீழே இருக்கிற அந்த உலகத்துக்கு வந்தான், ஸ்பியரில் இருந்து என்ன ஆச்சு, அவன் இங்கே வந்து இந்த கிளீனர்ஸோட டீமுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிறான், அவனோட சக்தியை என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்றத ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆர்க். அந்த காச்சியா குட்டாலேயே அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆர்க். அந்த ரூடோவோட அந்த பில்டிங் எப்படி இருக்குன்றது. இப்போ இந்த ரூடோவோட கேரக்டர் பில்டிங்கு, இன்ட்ரோடக்ஷனு, இந்த கிளீனர்ஸ்னால் யார், அவங்க கிவ்வர்ஸ்னால் யார், ரைடர்ஸ்னால் யார், இவங்கெல்லாம் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்றத ஆடியன்ஸுக்கு வந்து புரிய வச்சிட்டாங்க. இந்த இது இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்றது. இதுக்கப்புறம் உள்ள ஆர்க் இருக்குல்ல, அதுதான் கோர் 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதாவது இந்த கிளீனர்ஸ் இந்த சிட்டியை விட்டு வெளியே போய் அந்த நோலேண்டு, இந்த வேஸ்ட்லேண்டு அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அவங்க வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரியான இருக்கிற ஆர்க் வந்து கிளீனர்ஸ் ஆர்க்குன்னு ஒரு ஆர்க் இருக்குது. அதில் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுதான் நம்ம கோர் 2, அந்த ரைடர்ஸ் விசஸ் கிளீனர்ஸ்ன்ற ஒரு ஃபைட்டு, அந்த டீம் அப் ஃபைட்டு ஒன்று இருக்குது. அதை தான் கோர் 2ன்னு பிரிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு மெயின் ரீசனாக வச்சுக்கலாம். பட் முக்கியமான மெயின் ரீசன் நான் சொன்ன அந்த அஃபிஷியலான அந்த மெர்ச்சன்டீஸு, இந்த ப்ளூரே சிடிஸ்லாம் விற்கிறதுக்காக தான். பட் இதுவும் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த தீம் சாங் வந்து இன்ட்ரோ ஆர்க்கில் வந்து வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கோர் 2 ஆர்க்கில் வந்து அந்த கோர் 2ல் வந்து வேறு இன்ட்ரோ சாங், தீம் சாங்கு, அப்புறம் இந்த அனிமேஷன் ஸ்டைல்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் புது எபிசோட்ஸ்க்கு டேரக்டர் யாராவது மாற்றுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த பார்ட் 1 பார்ட் 2 கோர் 1 கோர் 2ன்றதை பிரிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன். ஸோ இப்போ வந்து கோர் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ட்ரெய்லருக்குள்ளே வருவோம். ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னா, வேறு லெவலில் இருக்குது, தெரிக்க விட்டுருக்காங்க. அதாவது அந்த கோர் 1 இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவ்வளோவா ஃபைட்லாம் இருக்காது. ஆக்ஷன் அனிமே தான், ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபுல் ரேஜான ஃபைட் இருக்காது. அதாவது ரூடோ வருவான், கிளீனர்ஸை மீட் பண்ணுவான், கிளீனர்ஸ் அப்பப்போ சின்ன இந்த ட்ராஷ் பீஸ்ட் எல்லாம் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம காமிப்பாங்க. அப்புறம் முக்கியமான அந்த எபிசோடு வந்து அந்த 7வது எபிசோடோ இல்லை 6வது எபிசோடோ நினைக்கிறேன். அதில் வந்து அந்த ரைடர்ஸை ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. அங்கேருந்தால் முக்கியமான கதை ஆரம்பிக்குது. கோர் 2க்கான லீடும் அதுதான். இப்போ அந்த ரைடர்ஸை காமிச்சிட்டாங்களா, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அந்த ரைடர்ஸ் வந்து இந்த ஸ்பியரில் இருக்கிறவனை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேணும், இவனை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது நான்
என்ன சொல்ல வரேன்னா கோர் 1ல் ஆக்ஷனே இல்லைன்றதை நான் சொல்ல வரல. கோர் 2 ட்ரெய்லரை பார்க்கும்போது கோர் 2வை கம்பேர் பண்ணும்போது கோர் 1ல் வந்து ஆக்ஷன் கம்மியாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதாவது இப்போ 1-on-1 ஃபைட்டுக்கும் இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சண்டை போடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ கிளீனர்ஸ் விசஸ் ரைடர்ஸ் அப்படிங்கும்போது அந்த ரைடர்ஸோட லீடரும் இருக்கான், கிளீனர்ஸோட லீடரும் இருக்காங்க. இப்போ கிளீனர்ஸோட லீடரையுமே நமக்கு வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க 8வது எபிசோடில். ஸோ அந்த மாதிரி அந்த டீம் ஃபைட்டு அந்த மாதிரி ஒரு வார் மாதிரி இருக்கிற அந்த ஆர்க் எங்கே இருக்குது, இந்த 1-on-1 ஃபைட் எங்கே இருக்குது. இந்த 1-on-1 ஃபைட் இருக்கிற அந்த கோர் 1 நல்லா தான் இருக்குது. அதாவது நம்ம இந்த வெனமஸ் கை வச்சுட்டு ஒருத்தன் வில்லன் வருவான்ல, நம்ம ரூடோ கூட அந்த அண்டர் கிரவுண்ட் பேஸில் வச்சு சண்டை போடுவார். அந்த ஃபைட்லாம் தரமாக இருந்தது, அனிமேஷன் சூப்பராக இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் கோர் 2 ட்ரெய்லரை பார்க்கும்போது கோர் 1ல் இருக்கிற ஆக்ஷன் வந்து கம்மி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கோர் 2 ஃபுல்லாகவே ஆக்ஷனாக தான் இருக்க போது. அந்த ட்ரெய்லர்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கோர் 2 வந்து கிளீனர்ஸ் விசஸ் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ரைடர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து பெருசாக ஏதோ ஒரு மூவ் ஆரம்பிக்க போகிறாங்க, பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அதாவது ரூடோ தான் அவங்களுக்கு இப்போ முக்கியமான ஒருத்தன். ஸோ அவங்கள பிடிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லைனா இந்த கிளீனர்ஸை வந்து ஃபுல்லாகவே அழிக்கிறதுக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய மூவ் ஆரம்பிக்க போகிறாங்கன்றத இந்த ட்ரெய்லரில் காட்டுறாங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்லேயோ இல்லை ஒரு பார்லேயோ உட்காந்துட்டு நம்ம ரூடோ உட்காந்துருக்கோம். நம்ம ரூபோட்ட ஒரு அன்னோன் பர்சன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்றத லைட்டாக ரிவீல் பண்ணுறாங்க. யாருன்னா அவர் தான் நம்ம வந்து ரைடர்ஸோட புது லீடர். அதாவது இந்த பழைய லீடர் என்னன்றதை நம்ம பார்த்தா தெரியும், நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளீனர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ரைடர்ஸ் கூட தனித்தனியாக 1-on-1 ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து ட்ரெய்லரில் காமிக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. அதாவது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது இந்த கோர் 2 வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஃபைட், எப்பிக்கான ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இன்னொரு மென்ஷன் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது கோர் 2 வந்து கோர் 1ஓட அனிமேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்களாம். ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக சேஞ்சஸ் தெரியுது, பட் அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் தெரியல. பட் எபிசோட் வந்தால் தான் நமக்கு தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம காச்சா குட்டா அனிமேஷனை மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். மற்ற அனிமேஸில் வந்து நமக்கு தெரியும், மற்ற அனிமேவும் நல்லா தான் அனிமேஷன் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. பட் இந்த காச்சா குட்டா அனிமேஷன் மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா? நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ட்ரெய்லரில் இப்போ கடைசியாக முக்கியமாக நிறைய இடத்துல என்னதை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரூடோவும் அந்த ரைடர்ஸோட லீடரும் நிறைய சீனில் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி சீன்ஸ் நிறைய காமிச்சிருக்காங்க. மேபி இந்த ரைடர்ஸோட லீடர் வந்து நம்ம ரூடோவை வந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸாக இருக்கலாம். டோட்டலாக இந்த ட்ரெய்லர் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது வேறு லெவலில் கிளீனர்ஸ் விசஸ் ரைடர் அப்படின்ற ஒரு ஃபைட் அந்த வார் ஆர்க்காக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. அண்ட் நிறைய புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, புது பவர் அப்ஸ்லாம் காமிப்பாங்க. ஸோ நமக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த கோர் 2க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வெயிட்லாம் பண்ண வேண்டாம். சண்டே இப்போ எப்படி கோர் 1 அதாவது பார்ட் 1 ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி இதுவும் சண்டே கேப் விடாமல் ரிலீஸ் ஆக தான் போகுது. ஸோ பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பார்ட் 2 வேறு லெவலில் இருக்க போகுதுன்றதை சொல்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரைடர்ஸோட லீடர் வந்து ரூடோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஸ்பியர் அழிக்கிறதுக்கு நீ என் கூட சேர்ந்து வரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ரைடர்ஸுக்கும் இந்த ஸ்பியரில் இருக்கிற மக்களுக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி ஒரு 2 செகண்ட் காமிச்சாங்க. பட் அது தெளிவாக என்னன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இந்த ரைடர்ஸுக்கும் அந்த ஸ்பியரில் இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் அந்த ஸ்பியரே அழிக்கணும்னு அந்த லீடர் நினைக்கிறான். இந்த ரைடரோட லீடர் வந்து எதுக்காக ஸ்பியரை அழிக்கணும்னு நினைக்கிறான், அதுக்காக தான் அந்த ரூலோட பவர் அவனுக்கு தேவைப்படுது. ஸோ எதனால இந்த ஸ்பியரை வந்து இவன் அழிக்கணுன்ற அந்த அவ்வளோ வெறியில் இருக்கான் அப்படின்ற அந்த ஃப்ளாஷ்பேக்கு, அந்த ஸ்பியரில் இருக்கிற மக்களுக்கும் இந்த ரைடர்ஸ்க்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத இந்த கோர் 2ல் வந்து நமக்கு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெய்லரில் இருந்த சின்ன சின்ன இன்ஸு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு, நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.